கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணுதுங்க. உற்சாகமாக பேசுவோம், நகைச்சுவையாக பேசுவோம், எல்லாம் பேசுவோம். ஆனால் சில செய்திகளை பார்க்குறப்ப நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல. மனம் பதறுது. காணுயிர் என்று எழுதுவார் தியோடர் பாஸ்கரன். கானகத்தில் வாழுகின்ற உயிர்கள் காணுயிர். அதில் பேருயிர் எதுன்னு கேட்டிங்கன்னா அது யானை தாங்க. யானை மாதிரி ஒரு உயிரினத்தை பார்க்க முடியுமா? மனிதனோடு வாழ்கின்ற அந்த காலம் தொடங்கி படையில் ஒரு அங்கம் வகித்தது யானைப்படை. யானை மனிதனால் பழக்கப்பட்டது, மனிதனோடு இருப்பது. டொமஸ்டிக் அனிமல்னு சொல்கிற மாதிரி அதை பழக்கிட்டோம். வீட்டில் பசுமாடு வச்சுருக்க மாதிரி பல வீடுகளில் யானை வச்சுருக்காங்க கேரளாவில். ஆனால் சமீபத்தில் நம்முடைய உயிரை உலுக்கிய ஒரு சம்பவம் எது தெரியுமா? ஒரு யானை உணவு எடுப்பதற்காக சென்றபோது அதில் வைக்கப்பட்ட வெடி வாயிலே வெடிக்க, வாயில் ஏற்பட்ட புண் காரணமாக அந்த யானை உணவருந்த முடியாமல் வருந்தி அதை அலறி பிளிறி கதறியது. அதற்காக கதறலைங்க, அது வயிற்றுக்குள்ளே ஒரு குற்றி இருந்திருக்கு. ஆம், அது கருவுற்றிருந்த யானை. அந்த கருவுற்றிருந்த யானை யாருக்கு உணவு தேடி வந்தது தெரியுமா? தன்னுடைய குட்டிக்காகத்தானங்க உணவு தேடி வந்திருக்கோம். அப்படி வந்த யானை மனிதர்களுடைய ஈனச் செயலால் இவர்கள் எதை சாதிப்பதற்காக அதை வைத்திருந்தார்கள்? எந்த எதிரியை வீழ்த்துவதற்காக வைத்திருந்தார்கள்? யாரிடத்தில் இதை போய் செய்தார்கள்? வீட்டுக்குள்ளே யானை வந்தது இல்லையே, அது இடத்துல நீ போய் செஞ்சிட்ட. நம்ம பார்ப்போமா இல்லையா? நீர்நிலைகளில் வீட்டை கட்டிவிட்டு வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்தது என்று பேசுகின்ற மனிதர்களைப் போல கானக எல்லைகளுக்குள் வீடுகளை கட்டிக்கொண்டு தோட்டங்களை போட்டுக்கொண்டு யானைகள் நடமாடுகின்ற இடத்தையெல்லாம் நமதாக்கி கொண்டு அந்த யானைகள் மின்சார கம்பிகளில் அடிபடுகிற போது நமக்கு வேதனை ஏற்படுகிறது. அதனுடைய குட்டிகள் அடிபடுகிற போது வேதனை ஏற்படுகிறது. அதை காட்டிலும் கொடுமை என்ன? இந்த யானை இப்படி துன்பப்பட்டு இறக்க வேண்டிய சூழ்நிலை என்ன? இன்னொன்றை யோசித்து பாருங்கள். அந்த குட்டி என்ன தப்பு செய்தது? பூமிக்கு வந்தவர்கள் வேணால் தவறு செய்வார்கள். அது வரவே இல்லையே, அது வராமலே வழியனுப்பு செய்து விட்டோமே. என்ன அர்த்தம் இது? என் இனிய நண்பர் இயக்குனர் லிங்குசாமி சமீபத்தில் இதை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தார். பத்திரிகைகளோடு வந்திருந்தது. கடைசியில் அவன் கண்டுபிடிக்கப்பட்டான். அவனை தந்தம் கொண்டு யானை பலத்தோடு முதுகில் சொருகினேன். மற்றொரு தந்தத்தால் அவன் கீழ்ப்பதுகிலிருந்து அவனை ஏற்றினேன். இன்னும் கூட எனக்கு வருத்தம் போகவில்லை என்று அவர் எழுதியிருக்கிற அந்த கவிதையை பார்க்கிற போது எல்லோர் மனதிலும் இந்த கோபம் வருகிறதே. அவன் யார்? அந்த மனிதன், அந்த முகம் தெரியாத மனிதன் யார்? அவன் என்ன நோக்கி இப்படி செய்தான்? அது கடைசியாக அந்த யானை என்ன சொல்ல வேண்டியிருக்கும்? அந்த பூமிக்கு வர வேண்டிய அந்த குட்டி என்ன நிலையில் நினைத்திருக்கும்? இவற்றெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த பூமி மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமானதில்லை, நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை உணர்த்துவதற்குத்தான் இன்றைக்கு கொடிய நோய் வந்திருக்கிறது. இது மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமானதில்லை. நோய் வந்த பிறகுதான் கங்கை ஆறு சுத்தமாக இருக்கிறது, ஊர் சுத்தமாக இருக்கிறது, காடுகளில் மிருகங்களும் பறவைகளும் உல்லாசமாக அடைகின்றன என்று சொன்னால் மனிதர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கை நேரத்தில் கூட நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால், நமக்கு வேண்டியதை தேடுவோம். பிற உயிரை கொன்று அதை சாதிக்க வேண்டாம். வாயில்லா ஜீவன்கள், வாடி வதங்க வேண்டாம். மனிதர்களே, கையெடுத்து கும்பிடுகின்றோம். இந்த செயல்களில் ஈடுபடாதீர்கள்.